ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு இஞ்சி ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே டேஸ்டான இஞ்சி பொடி தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். இஞ்சி பொடி செய்யறதுக்கு நம்ம ஒரு 200 கிராம் இஞ்சி வந்து தொளி சீவி எடுத்துருக்கோம். அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருவதை வச்சு நல்லா திருவி எடுத்துடலாம். இஞ்சி பொடி வந்து கேரளாவில் தான் ஸ்பெஷலாக செய்வாங்க. அதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு, கடுகு வெடிச்சிட்டு இப்போ நம்ம ஒரே ஒரு மிளகு போடலாம். ஒரு 2-3 வெந்தயம், சீரகமும் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். இங்கே வந்து இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். ஆமாம், இது தேங்காய் ஊற்றி செய்யும்போது நல்ல வாசமாக இருக்கும். இஞ்சியோட பச்சை வாசம் போய் நல்ல வாசம் வரும்போது ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி கரைச்சி வச்சு அதையும் இதில் ஊற்றிடலாம். மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டுடலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. காரப்பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிடலாம். நல்லா கலக்கி வச்சுக்கலாம். ஒரு சின்ன துண்டி வெள்ளை வந்து இடித்து வச்சுருக்கோம், அதையும் இந்த ஸ்டைலில் போட்டுடலாம். வெள்ளை போடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொடுத்த
வத்தட்டுமா? என்னென்ன மேலே வருதுன்னா என்னென்ன எல்லாம் மேலே தெரியுது. இஞ்சி புளி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். இன்னும் கொஞ்சம் வத்தினா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சப்பாத்திக்கு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள்.